அவனை வந்து டிசிப்ளினா அவனுக்கு என்ன படிக்க வைக்கணுமோ அதை செய்வேன்னு அவர் சொன்னார், அவர் செஞ்சுட்டாரு. ஐ வாண்ட் டு தேங்க் ஹிம் அட் திஸ் டைம். அப்புறம் அதே மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிட்டு உங்களோட இதுதான் அவனை பண்ண போகிறோம், நாங்கள் பேப்பரை கொடுங்க, அவங்க அவங்களுக்கு வேணுன்றதை டீச் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் செட் த கோல் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு இன்னொரு விஷயம், இப்போ எக்ஸாம் எழுதுறதுனால இது ஒரு ஷார்ட் நோட்டாக சொல்கிறேன். நமக்கு வந்து வார்ம் அப் வேணும், பாடியில் வார்ம் அப் வேணும். நம்ம பிரெயின் நம்ம எல்லாம் படித்து வச்சுருக்கோம், அந்த டைமில் வந்து என்ன பண்ணாது, வேலை செய்யாது. இதுக்கு சிம்பிளாக ஒரு டெக்னிக்ஸ் நம்ம ரிஷிஸ் சொல்லியிருக்காங்க. ப்ரீத் த்ரூ ரைட் நோஸ் பிஃபோர் கோயிங் டு எக்ஸாம். 15 minutes பிஃபோர் நல்லா எதையும் படித்தது கிடிச்சதெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு சைலண்ட்லி சிட் அண்ட் ப்ரீத் அட் யுவர் ரைட் நோஸ். இது சூரியன். இப்போ என்ன ஆகும், யுவர் பிரெயின் கெட்ஸ் வார்ம், இமீடியட்லி யுவர் பிரெயின் கெட்ஸ் அப்போ என்ன ஆகும், நம்ம படித்தது பூரா நம்ம ஃப்ளாஷில் இருக்கும். அந்த 2.5 மணி நேரம் நீங்கள் பட்டாசா இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? மற்ற எதுவுமே நினைப்பு வராது. இதே லெஃப்ட்ல போச்சுன்னா கவலை வரும். லெஃப்ட்ல போகும்போது நீங்க போய் உட்காந்து என்ன வரும், பயம் வந்துடும். சூரியன் தைரியத்தை கொடுப்பார், நிலவு மந்த புத்தியை கொடுப்பார். அதனால இது ஒரு சின்ன டெக்னிக். இந்த மாதிரி நிறைய இருக்கு, எனக்கு டைம் இல்லை. ஓகே, ஒன்ஸ் அப்பான் இன்னொரு டைம் எனக்கு சான்ஸ் கிடைச்சா அதெல்லாம் சொல்லித்தரேன். பட் இந்த டைம் நீங்கள் எக்ஸாம் போகிற 15 minutes பிஃபோர் ரைட் ப்ரீத் மாஸ்டரில் மட்டும் ஒரு 10 minutes பண்ணிட்டு போய் எழுது. இப்போ உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் புரியல, ஒரு மேக்ஸ் புரியல, இந்த சம் புரியல, மேம் சொன்னாங்க அப்படின்னா ரைட் மாஸ்டரில் ஃபுல்லாக ஒரு 10 minutes ப்ரீத் பண்ணி நேரம் மேம்கிட்ட போங்க. அந்த ரைட்டில் ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேளுங்க. அப்போ அவங்க சொல்கிறது உங்களுக்கு அப்படியே பச்சை மரத்தில் ஏழும் ஆணி போல் ஷார்ப்பாக இருக்கும். இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இந்த சிம்பிள் ட்ரிக் தான், இது ஒன்றும் ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை. பண்ணுங்க, உங்களோட சக்ஸஸ் நல்லா இருக்கும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்தித்து நீங்கள் அனைவரும் நல்ல மதிப்பெண்களை எடுத்து இந்த பள்ளியில் என்னதான் ஓடு ஓடுன்னு நான் சொன்னாலும் 6 அடி 4 அடின்னு சொன்னாலும் களத்தில் இருக்கிறவன் தான் பேட் பண்ண முடியுமே தவிர வெளியில் இருக்கிற ஆடியன்ஸ்னால பேட் பண்ண முடியாது, கோச்னால உள்ள வர முடியாது. ஸோ பேட் உங்களுக்கு தான் கிரவுண்டு, பேட் உங்களுக்கு தான், பால் உங்களுக்கு தான், கிரவுண்ட் உங்களுக்கு தான், பிட்ச் உங்களுக்கு தான். அடிக்கிறது பூரா சிக்ஸாக தான் இருக்கணும். நோ ஃப்ரீ, நோ ஃப்ரீ, சேஃப் பால், சேஃப் பால். தேங்க்யூ. Thank you so much for motivating us. Master Mahadev and Mr. Chandra said please come to the stage. Please, Swastika's uncle. அன்பான மாணவ செல்வங்களே, உங்களுக்கான நாள் இது. அதிகமாக நேரம் எடுத்து எல்லாமே பேசிட்டோம். ஒரு 2 விஷயத்தை மட்டும் உங்கள் மனசில் பதிவு வைக்கிறதுக்காக சொல்கிறேன். மோஸ்ட்டாக நம்ம ஏரியாவில் இருந்து பொதுவாக இந்த ஏரியாவிலே கூலி வேலை செய்கிறவங்க தான் அதிகம். மாதம் 10,000 கூலி வாங்குற அளவுக்கு, கூலி 10,000 வாங்குற அளவுக்கு யாராவது வேலை செய்கிறாங்களா? நிச்சயமா இல்லை. ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சம்பளம், 30 நாள் ரெஸ்ட் எடுக்காமல் வேலை செஞ்சால் 9,000 தான் கிடைக்கும். 1000 ரூபாய் இந்த 10,000 ரூபாய் கிடைக்காது. 2 ஸ்டூடெண்ட் படிக்கிற பேரண்ட் இருப்பாங்க. ஒரு மாதத்துக்கு உங்கள் ஃபீஸே 10,000 வருது. ஃபீஸ் மட்டும் கட்டிட்டா சாப்பிட்றது எப்படி யோசிச்சிங்களா? நம்ம வீட்டில் உங்களுக்கான ஃபீஸ் கட்டுறாங்க, 10,000 ரூபாய் ஃபீஸ் கட்டிடுவாங்க, சாப்பிட்றது எப்படி? உங்கள் எஜுகேஷன் டே 1லேருந்து கடைசி வரைக்கும் கடன் மட்டுமே வாங்கி தான் உங்கள் படிக்க வைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா அது? இல்லை தெரிய வச்சிருக்காங்களா? கிடையாது. நீங்கள் உங்கள் பேரண்ட் எங்களால் இதை பண்ண முடியல, கடன் வாங்கி படிக்க முடியாதுங்கிறதுக்காக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்திருந்தா இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஸ்டூடெண்ட் வாய் திறந்து சொல்லலாம், இல்லை கையெழுத்தி சொல்லலாம். கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்குமா? சத்தம் வரல. கிடைச்சிருக்குமா? ஸோ அவங்களையும் வருத்தி அவங்களுக்கு முடியாம நீங்க இங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கடன்ல மட்டும்தான் பண்றாங்க. இவ்வளோ கடனை வாங்கி உங்களுக்கு கொடுத்து யூஸ் என்ன? ஏதாவது ஒரு யூஸ் இருக்கா? யூஸ் இருக்கு. நீங்க அவங்கள மாதிரி கூலி வேலை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களோட ஒரே யூஸ் என்னன்னா, இவ்வளோ கடனை எதுக்கு வாங்கி கிடக்குறாங்கன்னா, நாங்க கடன் வாங்கி படிக்கிறோம், எங்க பசங்க கடன் வாங்குறதுக்காக கூலி வேலை செய்யக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி ஸ்கூல்ல உங்களை சேர்த்திருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன பலன் வேண்டாமா? பலன் வேணும். அந்த பலன் உங்களுக்கு என்ன கேட்கறாங்க? நாளைக்கு சம்பாதிச்சு எங்களுக்கு கொடுன்னு கேட்கறாங்களா? எத்தனையோ பசங்க சம்பாதிக்கிறாங்க, கொடுக்குறாங்களா? இல்ல. இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல துணி வேணும். எத்தனை பேருக்கு வேணும் நல்ல துணி?
எங்க வீட்லயே வாங்கியிருக்காங்க ஸ்வஸ்திகா. சொல்லுங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷன்னாலோ ஒரு பண்டிகைனாலோ ஒரு நல்ல துணி வேணும். உங்களுக்கு உங்களோட லைஃப் ஸ்டைல் மாற்றுறதுக்கு நிறைய ஃபியூச்சர்ல ஒரு மொபைல் இருந்து எல்லாருமே தேவைகள் இருக்கு. இந்த தேவைகள் எல்லாத்தையும் நீங்க உங்களுக்காக வாங்கணும். யாருக்கிட்டையும் கடன் வாங்கி வாங்கக்கூடாதுன்னா நீங்க சம்பாதிக்கணும். சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணும்? படிக்கணும். படிச்சு இதோ கடைசி இந்த வருடத்தோட கடைசியில் வந்துட்டீங்க. 30 நாள் தான் இருக்கு. இந்த 30 நாள் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு முக்கியம். தயவு செஞ்சு போன் யூஸ் பண்ணாத ஸ்டூடெண்டே இல்லை. ஈவன் ஸ்வஸ்திகா செய்தி தான். நான் உங்களை பெருமையெல்லாம் சொல்லிக்கல. என் பொண்ணு நல்லா படிக்கிறேன் அப்படி இல்லை. எல்லாருமே ஸ்வஸ்திகா வேற, இங்க இருக்கிற இவங்க வேற இல்லை. எல்லாமே நம்மளோட ஸ்டூடெண்ட் தான், நம்மளோட பசங்க தான். ஸோ ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, டிவி பார்க்காதீங்க. இதெல்லாம் கொடுக்குற அட்வைஸ். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க டிவி பாருங்க, ஃபோன் பசங்க என்னமோ பண்ணுங்க. ஆனா உங்களை நீங்க அடுத்த லெவலுக்கு அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்காம, என்ன கடன் வாங்கி படிக்க வச்சிருக்காங்க, எங்க வீட்டுல சாப்பிட முடியல, எங்க வீட்டுல பிரச்சனை, அவங்க வர்றாங்க, இவங்க வர்றாங்க, கடன்காரன் வரான், இது எல்லாத்தையும் தாண்டி நான் கடன் வாங்காம என்னோட வாழ்க்கையை நான் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்க படிச்சா போதும். ஒரு நல்ல வேலைக்காக நீங்க போகணும். உங்களோட ஃபியூச்சரை நல்லா எடுத்து கொண்டு போகணும்னா நிச்சயமா நீங்க படிச்சா மட்டுமே தான் முடியும். கூலி வேலை செய்கிறவன் 1000 வருஷம் செஞ்சாலும் கூலி வேலையே செய்ய முடியும். கம்பெனியில போனாதான் 1 வருஷம் வேலை செஞ்சா இன்கிரிமெண்ட், 10 வருஷம் வேலை செஞ்சா செட்டில்மெண்ட் இருக்கு. ஆனா கூலி வேலை செஞ்சா ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அப்போ உங்களோட வாழ்க்கை தரத்தை நீங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகணும்னா ஒரே ஒரு விஷயம் என்ன இருக்கு? படிப்பு மட்டும் தான் இருக்கு. இப்போ நீங்க இந்த ஸ்கூல்ல இருக்கீங்கன்னா அத்தனையும் கடன். ஏதோ ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருக்கலாம், வீட்டுல கொஞ்சம் வசதி இருக்கலாம். ஆனாலும் இங்க படிக்கிற அத்தனை பசங்க இந்த 10th மட்டும் இல்ல, எல்கேஜியில சேர்த்துறாங்க. எவ்வளவு ஃபீஸ்? அந்த குட்டி குழந்தைக்கு இவ்வளவு ஃபீஸ் கொடுத்து எதுக்கு படிக்க வைக்கணும்? என் பிள்ளை நல்ல ஸ்கூல்ல படிக்கணும், அவன் நல்ல ஸ்கூல்ல படிச்சா நல்ல ஃபியூச்சர் கிடைக்கும், நல்ல ஃபியூச்சர் கிடைச்சா நான் பட்ட கஷ்டத்தை என் பசங்க படக்கூடாதுங்கிற ஒரே ஒரு எண்ணத்துல தான் கிடைக்கிறாங்களே தவிர, இந்த கடன் வாங்கி நான் கொடுத்து வீட்டுல நிறைய லட்சம் வாங்கி இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு படிக்க வைக்கணும்? தூக்கி கவர்மெண்ட் ஸ்கூல்ல போடுங்க, எல்லாமே ஃப்ரீ, +2 வரைக்கும் ஃப்ரீ, ஆர்ட்ஸ் காலேஜ் போனா காலேஜ் ஃப்ரீ. படிக்கலாமா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கலாமா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்குமா? ஃபுட்பால்ல நிறைய பேர் வந்திருக்கீங்க, ஆச்சரியமா இருந்துச்சு. கேர்ள்ஸ் அந்த டீம் மட்டும் கொஞ்சம் கைதுங்க. கேர்ள்ஸ் டீம் ஃபுட்பால் டீம் வந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதெல்லாம் நடக்குதா கவர்மெண்ட் ஸ்கூல்ல? அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல கம்மியா சொல்லல, ஆனா இந்த வாய்ப்புகள் இருக்காங்க கம்மியா இருக்கு. உங்களுக்காக நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்காக லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற பேரண்ட் இருக்காங்க. நீங்க எங்களுக்காக ஒன்றும் செய்ய வேண்டாம். தயவு செஞ்சு அவங்க படுற கஷ்டம் எல்லாம் நீ சம்பாதிச்சு கொடுத்துருவாங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு பொண்ணு ஐடி வேலை செஞ்சு 1 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் என்ன பண்ணுவோம்? கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சுதான் ஆகணும். லோன் வாங்கி ஸ்கூல் காலேஜ் அனுப்புனா அந்த லோன் யார் கட்டுறாங்க? பேரண்ட்ஸ் தான் கட்டுறாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? கல்யாணம் பண்ணிட்டு போயிருவீங்க. பசங்க நாங்க கார் வாங்கணும், கோயம்புத்தூர்ல வீடு வாங்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும். அப்போ இங்க இருக்கிறத யார் பார்க்கணும்? இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் தான் பார்க்கணும். ஆனா நீங்க கார் வாங்குறதுக்கும் நீங்க படிக்கிறதுக்கும் நல்ல லைஃப் ஸ்டைலுக்கும் நீங்க என்ன பண்ணணும்? படிப்பு படிப்பு படிப்பு. இந்த 1 மாசத்துல எல்லாரோட மார்க் என்னன்னு தெரியும். நீங்க எல்லாமே அதிகபட்சமா 450 தாண்டணும். பிராமிஸ் பண்ண முடியுமா? ஆனா நீங்க நம்ம பிராமிஸ் பண்ணணும். பண்றீங்களா? நம்பிக்கை வரல. பண்றீங்களா? 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 தேங்க்யூ சார். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. ஏன்னா நீங்க சில விஷயத்தை யோசிக்கணும். நம்ம எதுக்கு நம்ம வந்த காரணத்தை தெரிஞ்சாதான் நீங்க அடுத்த வரைக்கும் போகவே முடியும். எதுக்காக அனுப்பிச்சிருக்காங்கிற அந்த காரணம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அத்தனையும் கடன். கடனுக்காக நம்ம வாழ்க்கை வாழ்ந்துடவே கூடாது. கடன் படாம சொல்லுவாங்களே, கடன் பட்டா நெஞ்சம் போல் கலங்கினான் முல்லை வேந்தன். ஒரு அதாவது எதை வேணாலும் பார்த்துக்கலாம். ஒரு கடன்கார வீட்டுக்கு வந்துட்டு என்ன ஆகும்? அது பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அந்த கடன்காரனா நம்ம முன்னால ஒரு கடன்காரன் வந்து நிற்க கூடாது. கடனுங்கிற ஒரு பெயர் உங்க லைஃப்ல வந்துடவே கூடாது. நம்ம மேக்ஸில் சார் என்ன சார் மேக்ஸில் அங்கிருந்து கடன் வாங்க சொல்றாங்க இல்லையா? ஒண்ணு கம்மியாகலைன்னா கடன் வாங்க சொல்றாங்க. நீங்க என்ன கடன் வாங்க கூடாதுன்னு கடன் வாங்கி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே கடனை கட்டணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லையா? கடன் கண்டிப்பா கட்டணும். அப்ப என்ன பண்ணணும்?
படிக்கணும், படிக்கிறீங்க. இங்க இருக்கிற யாருமே ஃபெயில் ஆக மாட்டீங்கிறது இங்க எல்லாத்துக்கும் தெரியும். யாருமே ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட் இல்லை. ஆனா அந்த 400+ எடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்க மேல. உங்களுக்கு அது இருந்தா ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். பேரண்ட்ஸ் அனைவருக்குமே நன்றி. எல்லாருக்குமே அது ஒரு மெமரபிள் டேயாக இருக்கும்னு நான்